Good morning all. இன்னைக்கு நம்ம when intra-state and intra-district projects ran into opposition from locals. Intra-state வெளி ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, வெளியே டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, எப்படி தண்ணி கொடுக்குறதுல நம்மளுக்கு இன்ட்ரா-ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கு, நம்மளுக்கு எப்படிலாம் பிரச்சனை இருந்திருக்கு அங்கே இருக்க லோக்கல்ஸ்னால அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. இது வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் டு சப்ளை வாட்டர் ஃப்ரம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையிலேருந்து வேதாரண்யம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து தண்ணி கொண்டு வர்றது, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. இது வேறு இடம், இது வேறு இடம், இங்கேருந்து தண்ணி கொண்டு வர போகிறாங்க. இந்த வேதாரண்யம் பார்த்திங்கன்னா டெய்ல் எண்ட் ஆஃப் காவேரி காவேரி டெல்டாலேயே இருக்கக்கூடிய கடைசி இது இந்த வேதாரண்யம் தான். அப்போது 1987 கொண்டு வந்த ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க. ப்ரொட்டஸ்ட்னால், பிரச்சனை வந்தனால அங்கேருந்த லோக்கல் மக்கள்லாம் வந்து நிறுத்திட்டாங்க. பட்டுக்கோட்டை மக்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. திரும்பியும் டிஎம்கே பீரியடில் 1996-2001 கோலிரூன் அப்படின்னு சொல்லிட்டு நியர் திருவைக்காறு அப்படிங்கிற இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து பெயில்ட் அவுட் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு காவேரி டிஸ்பியூட் பற்றி பார்ப்போம். காவேரி டிஸ்பியூட்டுங்கிறது தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் நம்ம ரீசன்ட் டைமில் நியூஸில் பார்த்துட்ருக்கோம். இந்த டிஸ்பைட் ஹெவி ரெயின் அண்ட் இன்டென்சிட்டி ஹேஸ் சப்சைடட். எவ்வளோ தான் ஹெவி ரெயின் வந்தாலுமே கர்நாடகா நம்மளுக்கு வாட்டர் சப்ளை கொடுக்க மாட்டேன்து. இது வந்து 35 இயர்ஸாகவே இந்த டிஸ்பியூட் நடந்துகிட்ருக்கு ரெண்டு ஸ்டேட் நடுக்குள்ளேயும். இந்த ப்ராஜெக்ட் வேதாரண்யம் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாகப்பட்டினமில் இருக்குது. இந்த வேதாரண்யம் அப்படிங்கிற இடம் பிஃபோர் எங்கே இருந்ததுன்னா தாஞ்சூரில் இருந்துச்சு. தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்டோட தான் இந்த வேதாரண்யம் வந்துச்சு. அங்கே வந்து ரொம்ப வாட்டர் டெஃபிசிட், அதாவது குடி தண்ணி அங்கே பற்றாக்குறை. அங்கே வந்து சலைன் சப்ளை வாட்டர் தான், சப்ளை வாட்டர் ட்ரிங்கிங் தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. உப்பு தண்ணி தான் அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து ப்ராக்சிமிட்டினா நியர்னஸ், கடல் பக்கத்தில் இருந்தனால அவங்களுக்கு உப்பு தண்ணி தான் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1980 ப்ரொப்போஸ்டு ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் பட்டுக்கோட்டை ஆல்சோ இன் தாஞ்சூர். பட்டுக்கோட்டைங்கிற இடமும் தாஞ்சூரில் தான் இருந்துச்சு. 1980 திரும்பி அவங்க ப்ரொப்போஸ் பண்ணது வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வேதாரண்யமுக்கு இந்த கொண்டு வரணுன்னு. அப்போவும் அங்கேருந்த லோக்கல்ஸ் விடலை. 1987 அவங்க விடலை. இதோட ப்ராஜெக்ட் ஒர்த் பார்த்திங்கன்னா 16.5 crore. அதை வந்து கடைசியில் கவர்மெண்ட் விட வேண்டியதாகிடுச்சு. இதனால் 4 லட்சம் மக்கள் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. முத்துப்பேட், திருத்துறைப்பூண்டி, தலையாவூர், வேதாரண்யம் பஞ்சாயத்து யூனியன்ஸ் இது எல்லாமே வந்து பெனிஃபிட் ஆக வேண்டியது. ஆனால் ஆக முடியல, ஏன்னா ப்ரொட்டஸ்ட்னால். 1987 பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் பீரியடில் ஃபவுண்டேஷன் போட்டாங்க. எதுக்குன்னா ப்ராஜெக்டை திரும்பி இந்த ப்ராஜெக்ட் ஃபவுண்டேஷன் போட்டாங்க. 2.5 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1996 2001 டிஎம்கே பீரியடில் லாம்கோ சிவமணி அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு அர்த்தம், LAMனா. அவர் வந்து ரொம்ப பாப்புலரான ஃபிகர் அந்த ஏரியாவில், அந்த லோக்கல் ஏரியாவில். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திரும்பியும் இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட் வாட்டர் கொண்டு வர இதை வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இந்த டைம் வந்து எங்கேருந்து தண்ணினா கோலிரூன் அப்படிங்கிறது திருவைக்காறு அந்த இடத்துல இருந்து 8 கிலோமீட்டர் எங்கே கும்பகோணத்தை தாண்டி இருக்கு, அங்கேருந்து தண்ணியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த ப்ராஜெக்ட். வேதாரண்யமோட இந்த காஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 133 crore. Jan 2001 வந்து இது வந்து திரும்பி இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிவைவ் பண்ணாங்க, திரும்பி கொண்டு வந்தாங்க. June 2004 வந்து ஆப்ரேஷனெல்லாம் ஆச்சு. ஆப்ரேஷன் எப்போனா 2004 தான் ஆப்ரேஷன் ஆச்சு. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 44 million liters a day. ஒரு நாளைக்கு 44 million liters வந்து கொண்டு வர ப்ராஜெக்ட் தான் இது. 1990 பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்ளம் எங்கன்னா சதர்ன் ரீஜியனில் வந்திருக்கு. எதுங்கன்னா ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் காரைக்குடி டு திருப்பூர். காரைக்குடியிலேருந்து திருப்பூருக்கு கொண்டு வரக்கூடிய தண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் 1990 ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படின்னா 20 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் சோர்ஸ். சாம்பை ஊத்து, காரைக்குடிக்குள்ளே இருக்க சாம்பை ஊத்து, அங்கேருந்து அது என்ன மாதிரி இடம்னா ஸ்ப்ரிங் லொக்கேட்டட் அலாங் அ மேஜர் வீக் ஜோன். அது ஒரு
ஸ்பெஷலான ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லோக்கல்ஸ்லாம் அப்பவும் பிரச்சனை பண்ணாங்க. அது எங்கே இருக்குன்னா கடலூருக்கும் சாத்தான்குளத்துக்கும் நடுவில் இருக்குது. நவ் 1995 பார்த்திங்கன்னா திரும்பியும் ஸ்டேட் ஆப்ரேஷன்ஸை அண்ட் 1995 தான் அந்த ஆப்ரேஷன் திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வாட்டரை கொண்டு வரக்கூடிய ப்ராஜெக்டை எப்போ போட்டதுன்னா 1987 போட்டது. 1995 தான் வந்து பண்ணவே முடிஞ்சிருக்கு இந்த சாத்தான்குளம் ப்ராஜெக்ட். அங்கே இருக்க மக்களுக்கெலாம் அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னுமே, ஆனால் அவங்களால பண்ண முடியல. ஜூன் 1996 கவர்மெண்ட் டு ரிவ்யூ ப்ராஜெக்ட் அண்ட் இட் சேஃப்கார்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் காரைக்குடி மக்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் சேஃப்கார்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாங்கினாங்க, அப்ரூவல் வாங்கினாங்க 1996. அப்புறம் நியர்லி 15 years லேட்டர் 15 வருஷம் கழித்து திருப்பூர் டவுன் பஞ்சாயத்துக்கு ராமநாதபுரம் மெகா ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் ஜெயலலிதா இருந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீராணம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குன்னா அது ஒரு லேக்கு 14 கிலோமீட்டர் லேக்கு. அது வந்து வேர்ல்ட்ஸ், இது எங்கன்னா சேலம் பக்கம் இருக்குது. இது வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் மேன்மேட் லேக். இது 2001 வந்து சென்னையில் வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்தப்போ இவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட் இந்த வீராணம் ப்ராஜெக்ட். இது வந்து 720 crore. ஃபெப் 2003 வந்து ஜெயலலிதா இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. மே 2004 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75 MLD வாட்டர் சப்ளையை வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வந்து 75 MLD மட்டும் இல்லாமல் இன்னுமே எக்ஸ்டென்ஷன் என்ன அதிகப்படுத்தணும், 150 MLDயாக இன்னும் 2 மடங்காக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து பண்ணாங்க. அங்கே இருக்கவங்கெல்லாம் திரும்பி பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் ஹைகோர்ட் வந்து அதுக்கு பெயில் அவுட் பண்ணாமல் அதை கரெக்டாக அப்ரூவல் கொடுத்துருச்சு. இது வந்து சப்சர்வேஸ் ஃப்ளோ ஆஃப், இது எங்கேருந்து வரணும்னா இந்த வீராணம் வந்து சப்சர்வேஸ் ஃப்ளோ ஆஃப் கோலிரூன் செக்ஷன் அந்த ஏரியாவிலேருந்து வருது. அதனால் அந்த கோலிரூன் அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்லாம் வந்து அஜிடேட் பண்ணாங்க. அது எங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் பெல்ட்டை சேர்ந்தது. அப்புறம் அவங்க அந்த பெட்டிஷனில் கிளியர் பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் 150 MLD கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி 2005 கொண்டு வந்துட்டாங்க. Jan 2004 வந்து சென்னை வாட்டர் க்ரைசிஸில் வந்து 565 million liters ஆஃப் வாட்டர் வந்து மதுராந்தகம் டேங்க்லேருந்து கொண்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட் இது வந்து 85 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இருக்குது. கடைசியில் வந்து இது கவர்மெண்ட் வந்து இந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அங்கேருந்து ப்ரொட்டஸ்ட்னால. அப்புறம் வாட்டர் கான்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து இன்டர் ஸ்டேட் மட்டும் இல்லாமல் இன்ட்ரா ஸ்டேட்மெண்ட்டும், வெளி ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டுக்குள்ளேயே நிறையா பிரச்சனையும் நடந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டேட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளேயும் நிறைய பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. அதுதான் இந்த டாபிக் பற்றி. ப்ளீஸ் டூ தேங்க்யூ. இன்றைக்கி டாபிக் முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நோட்டிஃபிகேஷன் பெல் அமுத்திடுங்க. தேங்க்யூ.